ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்தியன் பைக் டிரைவேஸில் இப்போ இதுக்கு ஃபஸ்ட்லாம் பார்த்தா கலர்லாம் இதை மாற்ற முடியும். ஆனால் ரொம்ப நார்மல் கலர் தான் வைக்க முடியும், ரொம்ப லைட் கலர் அந்த மாதிரிலாம் வைக்க முடியாது. இப்போ அந்த லைட் கலர் ஃபியூச்சர்ஸ்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க. அது வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். இப்போ எனக்கு பிடிச்ச கலரில் இப்போ வண்டியை போய் காட்டுறேன். புது இடம்லாம் மாற்றிருக்கிறாங்க. அந்த புது இடத்தெல்லாம் மாற்றிருக்கிறாங்க. அந்த மாற்றின இடத்தெல்லாம் இப்போ உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்தியன் பைக் டிரைவர்ஸ் நிறைய பேர் விளாண்டுருப்பீங்க, ஆனால் ஒரு சில பேர்லாம் விளாடாமல் இருப்பீங்க. அவங்களாம் விளாட போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப. இப்போ நம்ம எடுத்தோன்னே இந்த வீட்டுக்குள்ளே இறக்கி விட்றாங்க. அந்த வீட்டிலேருந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கார் இருக்கும். அந்த காரை எடுத்துகிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக வெளியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ரைட் போனீங்கன்னா கரெக்டாக ரைட்டில் ஸ்ட்ரைட்டாக போகணும். ரைட்டில் எங்கேயுமே திரும்பாமல் ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருந்தீங்கன்னா சைடில் லெஃப்ட் சைடில் ஏர்போர்ட் இருக்கும். அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஃப்ளைட் இருக்கும். அந்த ஃப்ளைட்டை அவங்களால ஓட்ட முடியும். அதே ஃப்ளைட் உங்களுக்கு வேணான்னா அதே இதில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இங்கே ரவுண்டானா வரும். அந்த ரவுண்டானாவில் இருந்து கரெக்டாக இப்போ இந்த ரவுண்டானாவில் இருந்து கரெக்டாக திரும்பணும். இந்த பக்கம் இந்த ரவுண்டானா வந்தோம். கரெக்டாக லெஃப்ட் சைடில் திரும்பி இப்போ மெதுவாக போயிட்டுருந்தோம். லெஃப்ட் சைட்லேருந்து மெதுவாக திரும்பி இப்படி போயிட்டுருந்தோம்னா நல்லா ஒரு ரோடு வரும். அதை விட்டுட்டு எங்கிட்ட மறுபடியும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கும். இந்த வீட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அங்கே ஏதோ ஃபாரஸ்ட் தெரியும். அங்கே இப்போ இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அது ரயில்வே ட்ராக்கு. இப்போ ரயில்வே ட்ராக்கிட்ட வந்துட்டோம். ட்ரெயின் அங்கேருந்து வந்துட்டுருக்கு. ட்ரெயின் பார்க்கலாமா? ட்ரெயின் அங்கேருந்து வந்துட்டுருக்கு. முதல்ல நம்ம ஃபாரஸ்ட் பார்த்து வந்துடலாம். இந்த ஃபாரஸ்ட் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. அதே ட்ரெயின் ரோடில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அந்த ட்ரெயின் ரோட்டுக்கு அப்புறமா எந்த வண்டியும் வராது. நீங்கள் ஸ்பீட் டெஸ்ட் எதாவது கார் பண்ணுறீங்க அதுலேருந்து போகலாம். சரி வேகமாக போவோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு மட்டும். இந்த காட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ட்ராகன் இருக்கும் இந்த இடத்துல. அதனால் இந்த ட்ராகன் கிட்ட மட்டும் நீங்கள் மாட்டிக்கூடாது. மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிக்கல் தான். மாட்டிக்கிட்டே இறங்கினோன்னே உங்களை கொன்றும் அந்த ட்ராகனு. இப்போ உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து அந்த ட்ராகன் இப்போ காட்டுறேன். இந்த ட்ராகன் இந்த காட்டுக்கு நடுவில் எங்கேயோ தான் இருக்கும். இப்போ போய் உங்களை காட்டுறேன் வாங்க. இந்த காட்டுக்குள்ளே வந்தீங்கன்னாவே சேஃபாக தான் இருக்கணும். ரொம்பவே சேஃப்டியான ஒரு ரொம்பவே டேஞ்சரான ஒரு இடம்னா அது இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல ட்ராகன்லாம் அதிகமாக சுற்றும். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த சைடில் ட்ராகனு இதுதான் குட்டி ட்ராகனை பார்த்தா விடாது. அதுக்கு நேருக்கு நேராக மட்டும் போய் மோதிராதீங்க. அது குட்டி ட்ராகனு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அது தப்பிச்சு ஓடி வந்துட்டுருக்கேன். குட்டி ட்ராகன்கிட்ட மாட்டினோம்னா தப்பிக்க முடியாது. பெரிய ட்ராகன்கிட்ட மாட்டினா அதை விட தப்பிக்க முடியாது. நான் காரில் இருக்கும்போது கொன்று சாகடிச்சிடும் அதெல்லாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யானை ஒன்றும் பண்ணாது. ஆனால் யானை ஒன்றும் பண்ணாமல் இருக்கும். ஆனால் இந்த ட்ராகனு அந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்பவே இதாக இருக்கும். மறுபடியும் உங்களுக்கு ட்ராகன்னு காட்டுறாங்க. ட்ராகன் முட்டை இப்போ சைடில் இருந்துச்சு. சரி, இந்த இதுக்குலாம் தான் ஆபத்து. அதனால் நம்ம இப்போ வெளியே போயிடலாம். ரொம்ப டேஞ்சரஸு இங்கே இருந்தால். எப்படியாவது கிட்ட போயிடணும். எப்படியும் கதவு பக்கத்தில் வந்துட்டோம். கதவு கிட்ட இருந்து இடிச்சிருச்சு. கதவு கிட்ட வந்துட்டோம். எப்படியாவது இப்போ கிளம்பிடணும். நம்ம இது வந்துட போகுது. ட்ராகன் இதுவரையும் கூட வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும். இப்போ வந்து அதே ரோட்டில் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போன ரோட்டில் அதே ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக அந்த ரவுண்டானாய்க்கு போகணும். இந்த ரவுண்டானாவில் இருந்து இப்போ ரைட்டு திரும்பணும். ரவுண்டானா வந்துருச்சு. இந்த ரவுண்டானாவில் இருந்து கரெக்டாக இந்த பக்கம் இருக்கா, இந்த பக்கம் இருந்து கரெக்டாக லெஃப்ட்டு
இந்த பக்கம் இருந்து கரெக்டாக ரைட் இந்த மாதிரி ரைட்டு திரும்பினீங்கன்னா ஒரு அந்த இடத்துல எல்லோ கலரில் ஒரு வீடு இருக்கும். அந்த வீடு வந்து என்ன வீடுனா அந்த அது வந்து அதுதான் நம்ம அந்த நம்மளோட பழைய வீடு. அந்த பழைய வீட்டில் இப்போ போய் காட்டுறோம் பாருங்கள். நம்மளோட பழைய வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்த கேமுக்குள்ளே பழைய இந்தியன் பைக் டிரைவர்ஸுங்கெலாம் இந்த வீட்டில் தான் இருக்கும். இந்த வீட்டில் இருந்து தான் ஃபஸ்ட் வாட்டி ஆரம்பிப்பாங்க. அது இந்தியன் பைக் டிரைவர் கேம்ஸ் வந்து அப்கிரேட் ஆகிருக்கனால இப்போ வந்து புது வீட்டுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் பழைய வீடு. இந்த பழைய வீடு ஆனால் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். சரி, இந்த பழைய வீடு நான் வந்து காட்டணும்னா இந்த இந்தியன் பைக் டிரைவிங் 2 போட்டிருப்பேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்யூ வியூவர்ஸ்.